ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிருந்தீங்கல்ல, ஹோம் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்கன்னு. என்னடா ஹோம் டூர் போடுறோன்னா ஏரியை காட்டுறீங்கடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக அது ஏரி இல்லை, ஏரியா தான். பட் எங்கள் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏரி இருக்குது. ஐ மீன் ஏரி மாதிரி தண்ணி தேங்கி இருக்க ஒரு தெரு இருக்குது. பாருங்கள், அந்த ஏரிக்குள்ளே தான் நாங்கள் அந்த தண்ணிக்குள்ளே தான் நடக்கிறோம். நடந்து வரோம். ஆனால் இது ஏரி மாதிரி, மினி ஏரி. இது அங்கெல்லாம் பாருங்கள், தோப்பு மாதிரி இருக்குது. இங்கே தானே மாப்பிள்ள பாருங்கள். சரி வாங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு பை வாக்கிங்காக போகலாம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே நடக்கணும்ல. நடக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு நாள் தான் இந்த தண்ணி இந்த இடத்துல கம்மியாக தான் இருந்துச்சு. நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு இந்த ஜன்னல் தெரியுதா, அப்படியே இதுக்கு மேலே தான் குடியிருக்கோம். இப்போ நம்ம அந்த மேலே தான் போக போகிறோம். வாங்க. ஓ, வந்தாச்சு, நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் கார்னர் பில்டிங் தான் நம்ம பில்டிங்கு. அப்படியே ஏரியா கடந்து நீங்கள் வந்தீங்கன்னா இதோ இந்த ப்ளூ கலர் கேட்டுங்க. போய் கதை திறங்க. திறந்து விட்டார்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே வந்தவொடனே அப்படியே வலது பக்கம் கட் பண்ணிவிட்டு மேலே போக வேண்டியதுதான். படி இது வரைக்கும் நாங்கள் மாடி வீட்டில் இருந்ததில்லை. இப்போ தான் முதல் முறையாக இந்த ஏரியாவுக்கு மாடி வீட்டில் குடி வந்திருக்கோம். வந்தாச்சு. முதல் மாடியே மொட்டை மாடியாக இருக்கனால கொஞ்சம் ஈஸி தான். வந்தாச்சு பாருங்கள், பக்கத்தில் காலிமனை. இப்போ நடந்து வந்த நம்ம ஏரியா இதுதான் நம்ம வீடு. அப்படியே அங்கிட்டு பின்னுறா. பாருங்கள். ஹாய் 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 சொல்லுங்கள். ஹாய். ஓகே, நம்ம வாங்க ஹோம் டூர் போகலாம். நம்ம இப்போ பாருங்க, மேலே சின்டெக்ஸ் கேன்லாம் இருக்குது. அதுக்கு கீழே தான் வீடு. இப்போது அவங்க கதவை திறக்க போகிறாங்க. போய் கதவை திறந்துருமா. இங்கே வாசல்லே ஒரு டேப் இருக்குது. இதுதான் கதவு. அடியே அடி சின்ன பொண்ணு. வாமாப்ல, உள்ள போயிட்டாங்கோ. வந்துடுவா அப்படியே உள்ள. அவ்வளோதான், அப்படியே உள்ளே வந்துட்டா வேலையை முடிச்சுக்க வேண்டியதான். ஓகே, பாத்ரூமை கட்டிட்டு கிச்சனை கட்டிட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன்டா. வேண்டாம், அதெல்லாம் வேணாம். லாங்கில் வச்சு தானே கட்ட போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம லைவ் போட்டு உட்காந்து பேசுவோம். இங்கே இருக்கா டோரு. இதான் டாய்லெட்டு. படி வச்சு கட்டியிருக்காங்க. இது கீழே போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் அதை அடைச்சி வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ஜன்னல், கடிகாரம் இருக்குது பாருங்கள். இது கிச்சனு. ஒரே ஹாலில் அப்படியே கிச்சனாக பண்ணியிருக்காங்க. இது
இது வந்து பீரோ. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட அளவு. பெட்ரூம் கிடையாது, பெருசாக வீடு கிடையாது, சும்மா இவ்வளோ தான் வீடோட அளவு. பாருங்கள், வேணால் ஒரு ரவுண்டு அப்படியே அடித்து காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் வீடு. என்ன இந்த வீட்டில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாடாங்கிட்டே ஸ்டாப் பண்ணவா, கை வலிக்கும். பாய் பாய்.